சோடா பெரி. ஸோ எல்லோரும் செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க அப்போல்லாம். பின்ன இருக்காதா, இன்றைக்கி நம்ம ஜேகேயோட பர்த்டே வேறு. ஸோ எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருப்பீங்க. ஐ ஹோப். ஓகே, இதே ஹாப்பினஸோட ஜேகேக்கு ஒரு விஷ் போட்டுருவோமா? விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஜேகே. எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருங்க. தென் இந்த பர்த்டேவை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சீக்கிரமாக திரும்பி வாங்க. நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரமாக திரும்பி வாங்க. அதே மாதிரி இன்னொரு பர்த்டே ரிக்வஸ்ட்டும் இருக்குது. நம்ம பெரிய அவங்க ஃப்ரெண்டோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ அவங்களுக்காக விஷ் போட்டுருவோம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அவங்க பேர் தெரியாதுப்பா, அவங்க பேர் மென்ஷன் பண்ணல. ஸோ எனிவேஸ், ஸோ இன்றைக்கி பர்த்டே இருக்க எல்லோரும் செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே ஹாப்பினஸோட ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம் வாங்க. ஸ்டோரியோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, டே வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட், ஒரு ஆவரேஜான பையன். அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸு, ஜாக் அண்ட் ரிச்சர்ட். ஜாக் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, டேவோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. அண்ட் தென் ரிச்சர்ட் வந்து காலேஜ் ஃப்ரெண்டான ஒரு பையன். ஜாக்கு, ரிச்சர்டு, டே 3 பேரும் சேர்ந்துட்டாலே போதும், செம்ம வால் பண்ணுவானுங்க. 3 பேருமே செம்மையாக கலாய்க்கிறது, நல்லா வாழுத்தனம் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப நிறையவே பண்ணுவாங்க. அதுவும் ஜாக்கெல்லாம் வால் முளைக்காத ஒரு குரங்கு, எல்லா வேலையும் பண்ணும். இது வரைக்கும் போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் டே தான் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான். மேம் கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. பக்கத்தில் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸுமே எதை பற்றி கவலைப்படாமல் அவனுக்கு பாட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கானுங்க. டே அவனுங்களை பார்த்து, நோட்ஸ் எடுக்கலாம், அதான் நீ எடுக்கிறல்ல, உன்னை பார்த்து எதிப்போம். டேய் சரி எதையோ பண்ணுங்க, அதுக்குன்னு கொஞ்சமாவது ஆக்டிங் பண்ணுறா. அவள் பார்த்தானா காலி. நீங்கள் ஆடா நீ வேறு என்ன பண்ண போகிறா? கிளாஸ் விட்டு வெளில தொத்த போகிறா. சாக் பீஸ் தூக்கி மலையாக விட்டுப்பா. அவளை பற்றி எங்களுக்கு தெரியாதா? உன் வேலையை கண்டினியூ பண்ணு. டே ரிச்சர்டு, ஃபோனு கீழே வச்சு பார்க்கலான்டா, எட்ரா பார்க்கலான்றா. அடா எட்ரா, மொத்தம் சவுண்டு பொண்ணு கண்டுபிடிச்சிருவாடா. டே மாமா ஹெட்செட் கொடு, நாங்கள் மாட்டிங்கன்னு பார்க்குறோம். டேய் இவனாடா முழுகிட்டான். டே சின்னடா ஹெட்செட் கொடுறா, பேக்கில் இருக்கு எத்துக்கோ. சரி பேக் ஃபோனு செருப்பால் அடிப்பேன். மௌனி நீ என் ஃபோனில் பார்த்துட்ற. அவள் பார்த்தானா ஃபோன் இப்படிங்க போயிடுற. எங்கள் அப்பாங்க என்னை திட்டுறான், ஃபோனை பார்த்தாலும் ஏன் அங்கே எடுத்துன்னு போகிறேன்ட்டு. ஒழுங்கு என் ஃபோனை யூஸ் பண்ண நீ காலி மௌனே. சரி கத்துறான். சரி உன் ஃபோன்லேருந்து நெட்டு மட்டும் எடுத்துக்கிறோம். டேய் எங்கள் அம்மா உனக்கு நெட்டு போடலையாடா? எங்கள் அப்பாலாம் நெட்டு போட மாட்டான், கேட்டுவிடுவானா என்னது? சரி நெட்டு கொஞ்சம் கடன் கூட, ரொம்ப தான் பண்ணுற, கனெக்ட் மட்டும் பண்ணிக்கோ மௌனி. ஃபோன் எடுத்து வெளில பார்த்த செத்த நீ என்கிட்ட. யாரா இவன்? டேய் ரிச்சர்டே, பேக்கில் இருந்து ஃபோன் ஏட்ரா. டேய் சரி கனெக்ட் பண்ணுறான், அவன் ஃபோனில் பார்க்கலாம். ரொம்ப கத்துறான். சோக்கு செய்யணுமாண்ணா, அவள் பார்த்தானா காலி. டேய் மூட்டு சைடா ரிச்சர்டே, எட்ரா எடுத்துட்டு இந்தாடா. அப்படி கீழே வை. ஏன் ஒன்று மேலே தூக்கி வையன், அவள் பார்த்தானா ஒரு இடையே வெளில போயிடலாம். எச்சி கீழே வை. இது சும்மா கத்தாதரா சோக்கே. எல்லாம் இந்த டேவை சொல்லணும். ஜாக்குன்னு எவ்வளோ அழகாக வச்சுக்கிறாங்க. இவன் சோக்குன்னு கூட அமைச்சது இந்த நாய் இவனை சோக்குன்து. அதை சரிடா ரிச்சர்டே, சரிடா பிச்சோம், பேக்லேருந்து சாக்லேட் இருந்தால் இருக்கும், இல்லைனா ஸ்நாக்ஸ் இருந்தால் இருக்கும், எடு தின்னலாம், லேஸ் இருந்தால் கட்டி சாப்பிட்லாம். எங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ அழகாக ரிச்சர்டுன்னு பேர் வச்சுக்கிறாங்க. பிச்சன்ற ஒரு ரிச்சினாவது கூப்பிட்றேன்டா, மூஞ்சிக்கலாம் நான் கூப்பிட முடியாது. எங்கள் அப்பா கூட தான் எனக்கு சோக்குன்னு ஜாக்குன்னு பேர் வச்சான். நீ எனக்கு சோக்குன்னு தானே கூப்பிட்ற, நீயே சொல்லிட்ட சோக்குன்ட்டு. அப்புறம் நாங்கள் என்னத்தை கூப்பிட்றது? மூட்டு சொஞ்சது செய், சொன்னதை தவிர மிச்சம் எல்லாத்தையும் செய்கிற. 2 பேரும் இப்படி கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு கொஞ்ச நேரத்தில் வெளில போய் நிற்க போகிறீங்க. எனக்கு கரெக்டாக பிரின்சிபல் வர போகிறான், சோட்டத்துக்கிட்ட மாட்ட போகிறீங்க நீங்கள். ஐயோ சாரிடா. ஸோ மூட்டு ஒழுங்காக என்ன வேலை பண்ணுமோ பண்ணுங்க. போடாமல் தான் செய்யண்டா. அவள் தான் ஒரு பக்கம் கத்தினுங்கிறா, நீயும் என்னை கத்த வைக்கிற. ஐயோ சை, எதுக்கு தான் இங்கே வந்தேன்? பாய்ஸ் எதுக்கு சத்தம் போட்டுகிட்டே இருக்கீங்க? யார் இப்போ சத்தம் போட்டுது? ரொம்ப ஃபோர்ஸாக தட்டிட்டனும். ரொம்ப ஃபோர்ஸாக தட்டிட்டடா சுக்கு, கொஞ்சம் அடக்கி வாசி. அவன் மட்டும் உன்னை பார்த்தானா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவா. அவனை கண்டுபிடிக்க மாட்டாமாம்மா. எப்படா சொல்கிற? இருக்கு பெஞ்சு இப்போ மாட்டி விட்றான் பார். அவன் ஃபஸ்ட் பெஞ்சை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குலாம் அவங்களும் திரும்பிட்டாங்க. இன்றைக்கி மட்டும் சீக்கிரமாக வந்திருந்தா ஒழுங்காக லாஸ்ட் பெஞ்சு போயிருக்கலாம். எல்லாம் இந்த பிச்சையால் வந்தது. ஏன்னா மொத்தம் குட்ட சொல்லாத. நீ மட்டும் நாடா சோக்கு, நீ தானே லேட்டு. 2 பேரும் வாயை மட்டும் என்ன வேலை பண்ணுமோ பண்ணுங்கடா. கத்திக்கிட்டே இருக்கீங்க. அவன் வர திரும்பினா காலி. ஆடா யாரா இவன் வேறு. பேக்கில் இருந்தானே சிப்ஸ் எடுண்ணா, என்ன பண்ணுங்கிறேன். இவன் வரைக்கும் அடக்குறான் பாரு, வாயில் குத்துனானு குண்டா ஒழுங்க வை. சோக்கே சரி பிச்சை வை, சாப்பிட்லாம் ஒன்றா. ரிச்சர்டும் ஜாக்கும் நல்லா வாயில் உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா டிவி பார்த்து ஃபோனில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. வாய் ஃபுல்லாக லேஸ் சாப்பிட்டு அப்படியே டிவி பார்த்து திரும்பிட்டு இருக்கான். நல்லா உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க சொல்கிறதெல்லாம். மாமா இன்னும் ஒன்றுறான். மாமா என்னடா சோக்கு சொல்லுடா. டே என்னடா வாய் ஃபுல்லாக அப்படிங்கிற. அதுவும் வரும் ஒழுங்கு மொதல் முழுங்கிட்டு பேசு, மண்ணும் புரிய மாட்டேங்குது. முழுங்கிட்டு தானே வேறு பேசுகிறேன். ஆமாம் என்ன தேத்துனுங்கிறா, ஒன்றுமே எனக்கு புரியல. புரிஞ்சால் மட்டும் படிச்சு கிழிச்சிருவியோ? இந்த பேர் நம்மளாம் டேமேஜ் பண்ணாத. புரிஞ்சால் படிக்க மாட்டேனா? இவ எடுக்கிறதுக்கு சுத்தமாகவே புரியாது, அடுத்து வரவன் ஒன்றுமே புரியாது.
ஏதாவது இது அடுத்ததாவது சும்மா வேடிக்கை பார்த்துருக்கலாம். அதான் வேடிக்கை பார்க்க கூட எங்கே முடியவே இல்லைடா, புரியவே மாட்டேங்குது. எப்பட்றான்னு எல்லாம் படிக்கிற சை, நான் என்னத்தை தான் பண்ணுறது, உன் கூட தான் குப்பை கொட்டுறேன், நீ படிச்சிடுற, என்னால் ஏன் படிக்க முடியல? நீயும் நினச்சா படிக்கலாம், நீ எங்கே நீ அவங்க கூட சேர்ந்து உட்காந்து கதை அடிக்கிறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் கரெக்ட் தான் வேறு. டே கேட்டேன், என்னை நானே அடிச்சிக்கிறோம் போ. அப்படியே உட்காந்து அது என்னத்த நடத்துதோ அதை உட்காந்து பாரு. நம்மளுக்குலாம் எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி உட்காந்து படித்தாதான் வழங்கும். அப்போ கூட பாஸ் ஆக முடிக்கிறியாடா நீ எல்லாம்? பேர் ஆனால் பாஸ் ஆகிடுவேன் புரியுதா? இதான் நம்பிக்கை வைக்கணும். நம்புங்க நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னது? நானே சொல்லிக்கிறேன். ஏன்றேன் முடி பாடுறா, நட்டத்தை கேள்றா தான் நம்பிக்கிட்ட. டே பிச்சை நாடா மொத்தத்தையும் முழுகிட்ட. நானா பண்ணுறதா? நீ வந்ததே இல்லாட்டு நான் தான் முழுகிட்டான். அட பாவி, முழுங்கிட்டான் பாரு. பேக்குள்ள ஒன்றும் ரிலேஸ் இருக்கும், ஏடா அதையாவது தின்னலாம். அதேங்க இருக்கும், அதையும் சாப்பிட்டேனா? அது எப்படா சாப்பிட்டேன்? அது நான் கிளாஸ்க்குள்ளே உட்காரும் போதே சாப்பிட்டேன். அட ரிச்சர்ட் குரங்கே, எல்லாத்தையும் முழுங்கிட்டு தான் உட்காந்துருக்கியா நீ? இல்லடா மாமனே, எல்லாத்தையும் முழுங்கிட்டானே. சி, நம்மளுக்கு ஒன்று கூட வைக்கலையே. சரி, அட்லீஸ்ட் கிளாஸ் யாவது உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். என்னத்தை தான் சொல்கிறானு ஒன்றும் புரியல. இவன் எழுதான், இவனை பார்த்து காப்பி வச்சுனாவது ஏதும். அப்புறம் வீட்டுக்கு போனால் அப்பங்காரவன் என்னத்தை எதனா ஒரு மண்ணும் புரியலை, எதுவும் வானுங்க. எதுக்கு கிறுக்க வேண்டியதான் நம்ம இஷ்டம். ஏன்னா பண்ணிட்டு போன்ற மாதிரி தான் இருக்குது என் வாழ்க்கை. என்னடா உளறின்னு இருக்க தனியாக? அது ஒன்றும் இல்லை, அதை விடடா. நீ எழுது, உன்னை பார்த்தா நானே எழுதினுக்கிறேன். அடிக்கணுமா நீ சொல்லிட்டு டே என்னெல்லாம் பண்ணுறானுவோ அதை அப்படியே தான் ரிச்சர்டும் ஜாக்கும் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் நிறுத்து. இப்போ எதுக்கு அதை அடிச்ச? அது தப்பு, அதனால நான் அடித்தேன். சரி, இது எதுக்கு அடித்த? இதுவும் தப்பு. அடே எதுடா தப்பு? ஒழுங்காக சொல்கிறத எழுதுடா. ஏன்டா இப்படி பண்ணுற? உன்னால் நானும் தப்பு எழுதுனுங்கிறேன். அதுக்கு நீ சொல்கிறத எழுதான். சேச்சே, உன்னை பார்த்து தான் நான் எழுதுறேன் புரியுதா? ஒழுங்காக எழுது. தப்பாக எழுதாதவனால் நானும் தப்பாக எழுதிட்டுருக்கேன் புரியுதா? ஒழுங்காக எழுது. உன்னை பார்த்து தப்பு தான் எழுதிருக்கேன் யூனிவர்சிட்டியார். டே அட்லீஸ்ட் போர்ட்லேயாவது எழுதி போடுறாங்க, அதையாவது காப்பி பண்ணுறா. போர்ட்லேயே எழுதி போட்டாலும் உன்னை பார்த்து தான் நான் எழுதுவேன். ஒழுங்காக எழுது புத்தா. இவனை பேசி திருத்த முடியாதுப்பா. அவங்க 2 பேருமே எழுதிட்டு இருக்காங்க. அப்போ மேம் திடீர்னு போதும் ஸ்டாப் ரைட்டிங், இதுக்கு மேலேருந்து கொஷின் கேட்க ஆரம்பிக்கலாம் புரியுதா? அப்படின்னும் போது எல்லாருக்கும் செம்ம பயமாக இருக்குது. அதுவும் ரிச்சர்டு ஜாக்கு அவங்களும் ரொம்ப பயமாக இருக்குது. என்னடா திடீர்னு கொஷின்றாலே அப்படின்ற மாதிரி. ரொம்பலாம் பயப்பட வேணாம். இப்போ நடத்துனதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள் அப்படின்னும் போது ஓகே எவனாவது ஏஞ்சி ஆன்சர் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அப்போயும் ஏஞ்சிக்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறவங்க தான் ஏஞ்சி எனக்கு ஆன்சர் பண்ணணும் ஓகேவா? அவங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு நீங்கள் எப்படி உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். அது போதும் எனக்கு. இப்படி தான் வேணும், பர்ஃபெக்டாக வேணும்னு எதிர்பார்க்கல, பட் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லுங்கள் புரியுதா? இப்படி சொன்ன உடனே எல்லாருமே ஓகே மேம் சொல்கிறாங்க. ஜாக்குக்கு ரிச்சர்டுக்கெலாம் தெரிஞ்சிச்சு. மச்சான் நம்ம வெளில போயிடுவோம், இவன் எப்படியே ஆன்சர் பண்ணிட்டு உள்ளே உட்காருவான், நம்ம வெளில போகிறது கன்ஃபார்ம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களும் ஒருத்தராக எழுப்பி கொஷின் கேட்டுட்ருக்காங்க. கடைசி அவங்க பார்வை ரிச்சர்ட் கிட்டே வருது. ரிச்சர்டுக்கு முன்னாடி ஜாக்கு தான் ரொம்ப நர்வஸாக இருக்கான். எதுக்கு இருக்கான்னு புரியல. அப்போட்டே தான் எதுக்கு இப்போ இப்படி ஒரு மாதிரி இருக்கா, என்னாச்சு ஓகே? அடே அது வேறு ஒன்றும் இல்லைடா, எங்கள் அப்பங்காரன் ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லி வரேன்னா அதான் எனக்கு பயமாகுது. அவன் எப்போ வருவானே தெரில, திடீர்னு வந்தான் வை, நான் காலி. வேறு கேட்குற கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணல, அதை அவன் பார்த்துட்டான் வை, வீட்டில் போனால் தருமடிக்குது எனக்கு. அது வேறு எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பயப்படாத, ஃபீஸ் கட்டு போயிட்டுருப்பார். அதை நினச்சி தானே மனசை தேத்துறேன். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, ஃபீஸ் கட்டிட்டு கிளாஸ்க்கு நமக்கு வருவேன் அப்படின்னு சொன்னார்றான். அந்த மறக்க மிஸ் என்னால் அது மறக்க வர முடியலடா. ஐயோ இவ வேறு என்னை எழுப்பக்கூடாதுன்னு பார்க்குறான். நான் இவ பார்வை வேறு என் மேலேயே இருக்க மாதிரியே இருக்கு. ஜாக் ஏஞ்சிக்கோ கூப்பிட்டுட்டாடா, கிழிஞ்சுது. எஸ் மேம், நான் நடத்தினது உனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சாப்டர் சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து சொல்லுன்ட்டு டே தான் ஹெல்ப் பண்ணுறான். ஸோ அவனும் சொல்லிட்டான். அவனும் உட்காந்து தேங்க்ஸ்டா மச்சான், நல்ல வேலை ஹெல்ப் பண்ணடா, வைவாக்கஷன்னு சொல்லி வச்சுட்டு போட கொஞ்ச நேரத்தில் என்ன. அப்போ ரிச்சர்ட் மச்சான்ட்டே என்ன கேட்டால் கூட ஹெல்ப் பண்ணுறா. டே ரிச்சர்ட் குறைங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாக் பீஸ் தூக்கி மேலே அடிக்கிறாங்க. ஐயோ இவ கண்ணுக்கு நான் இப்போ தான் படணுமா? எஸ் மேம், நான் இங்கே அவங்ககிட்ட கொஷின் கேட்டுக்கும்போது நீ என்ன பண்ணுறாங்க? நானும் உன்னை பார்த்துட்டே தான் இருக்கேன். கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் கவனிக்கவே இல்லை தானே? இல்லை மேம், நான் கவனித்தேன். உண்மையை சொல்லு. கவனித்தேன், உண்மையாக கவனித்தேன். சரி ஓகே, சாப் இந்த கொஷின் கேட்குறேன், ஆன்சர் பண்ணு. மாட்டினான் டட்டாக்டப்பா வண்டிய. ரிச்சர்ட் டேக்கிட்ட மச்சான் இப்போ காப்பாற்றிடுறா. ட்ரை பண்ணுறியா? காப்பாற்றுடா. டே ரிச்சர்ட், நான் உங்ககிட்ட பேசுகிறோமா? அங்கே பார்வை வா, இங்கே வா, ஃப்ரெண்டில் வா, ஃப்ரெண்டில் வந்து நில்லு, நான் கேட்குறேன் வா. கிழிஞ்சுது இன்னைக்கு கன்ஃபார்ம் வெளியே தான்.
ஐயோ போ போ ஸ்நாக்ஸ் தின்ற போ போ நல்லா கொடுப்பா பாரு வாங்கிக்கோ. டே கம்னரா பின்னடா ஸ்நாக்ஸ் தின்ட்டான் தக்கடாடா போக மாட்டேன். சரி ஓகே சோக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ல கேண்டீனில் போனால் என்ன வாங்கிக்கூடா. சோக்கே சோக்கே கண்டுக்கிறானா பார்த்தியா தான் எனக்குலாம் ஹெல்ப் பண்ணும்போது கண்டுக்கவே மாட்டான். சரி சோக்கு கேண்டீன் போய் இருந்தால் சாப்பிட்லாமா அப்புறமா கிளாஸ் முடிஞ்சோடனே. கிளாஸ் முடிஞ்சோடனே எதுக்குடா வயிறு வலிக்குன்னு சொல்லி போகலாம் வா 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 வா. வயிறு வலிக்குன்னு சொல்லியா யாருக்கு? உனக்கு தான். வாயை உடச்சிருவேன் சொல்லிட்டேன். வாங்கி கொடுறான்னும் போது வாயை மூட்டுன்ட்டான். நான் வாங்கி தட்டானும் போது மட்டும் வரான். என்னடா பண்ணுறது? போலாண்டா போலாண்டா அப்படியே போகும்போது சைட் ஆச்சுனே போலாண்டா. யார? நம்ம ஜேகே சாரை தான். ஜேகே சாரா தெரியாத உனக்கு? ஜேகே சார் ரே சி சாரா சாரா யாரா அது? டேய் ஜேகே சார் தெரியாமல் ஒருத்தன் இருக்கான். யாரா இவன்? அப்போட்டே ஜாக்கா மேலேங்கிலையும் பார்க்குறான். சரி சரி பார்க்காத ஒருத்தனுக்கு மட்டும் தான் தெரில இங்கே கிளாஸில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா? இப்போ எவனாவது கேட்டு யார் அவன் திருப்பி கேட்டான்னு பை நீ என்கிட்ட செத்த எவனும் கேட்க மாட்டான்டா. நீ வேணா பாரு இரு வரேன். இப்போ ஜாக் அவன் ஃப்ரண்ட் பெஞ்சில் இருக்காங்களே. டேய் டேய் வேற ஒருத்தன் பேப்பர் இருந்தால் கூட கசக்கி மண்டியிலே போடுறேன் டேய் அப்படின்னு சொல்லிட்டு பெண் வச்சு மண்டியில் அடிக்கிறான். அவனும் என்ன வேணும் உங்களுக்கு? டேய் கிட்ட வாயன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சாயிறான். டேய் ஜேகே சார் தெரியும் தானே உனக்கு? ஜேகே சாரா யார் அது அப்படின்றான். அவ்வளோதான். டேய் டேய் ஜேகே சார் தெரியாதாடா? ஜேகே சாரு அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். டே சோக்கோட காலரை பிடிச்சி யார் ஜேகே சொல்லுங்க மச்சான் 1 மினிட்டா இரா ஒன்றும் சொல்லும். ஜிகே தெரியுமே சீனியரு அதான் நம்ம செகண்ட் இயருக்கு கிளாஸ் எடுக்கிற அவர் தானே அந்த ப்ரொஃபஸர் தானே? ஒரே தான் அப்படியே திரும்பி வச்சாலும் போடா பத்தியா அவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு கிளாஸில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சான் அவ்வளோதான் மச்சான். அதுக்கெல்லாம் நீ கோவப்படலாமா? காலையிலேருந்து கையெடு பார்ப்போம். கொஞ்சம் விட்டுருந்தா என்ன கழுத நினச்சி கொண்டு இருப்போம். எல்லாருக்கும் தெரியுமா? எனக்கு ஏன் தெரியல. எல்லாருக்கும் தெரியுதுன்னு நீ தெரிஞ்சுருக்கணும். நீங்கள் கூட எங்கிட்ட ஒரு விஷயம் ஒரு வார்த்தை கூட சொல்லலை இந்த மாதிரி சார் இருக்காருன்ட்டு. அதுவா உனக்கு தெரியும்னு நினச்சோண்டா. அவ்வளோ அழகாக என்ன செம்ம அழகாக இருப்பார். மனுஷன் ஸ்டன்னிங்காக இருக்கும். பார்த்தேன் போய் விழுந்துருவேன் போதும் அதானே உண்மையிலே அவ்வளோ அழகானே. இப்போ நீ வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு வா நான் உன்னை அவர் கிளாஸுக்கு கூட்டின்னு போகிறேன். அவர் கிளாஸுக்கு நீ என்ன கூட்டின்னு போகிறேன். போகிற வழியில் தான் இருக்கும் அப்படியே பார்த்துக்கினே போகலாம். வா சீட் வச்சுக்கினே போகலாம் வாடா. சரி மேம் என்ன மேம் ரெஸ்ட்ரூம் போகணும் லைட்டாக ஸ்டமக் பெயினிங்காக இருக்குது. சரி போயிட்டு வாட்டே. மேம் நானும் கூட போகிறேன். நீ எதுக்குடா போகிற? ஹெல்ப் பண்ண போகிறேனே மேம் ப்ளீஸ் மேம் போயிட்டு வரேனே. சரி போய் தொலைங்க. நீ ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க ரிச்சர்ட் குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிச்சர்டை வச்சு திட்டிகிட்டு இருக்காங்க. நல்லா கிளாஸ் எடுக்கும்போது கிளாஸை கவனிக்கிறதுக்குல பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வாடானா கூட்டின்னு வரதில்லை. என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா திட்டிகிட்டு இருக்காங்க. இவனுக்கு 2 பேர் வெளில வந்து நல்லா சிச்சுனுங்கிறாங்க. பாவண்டா ரொம்ப திட்டு வாங்குறான்டா. வாங்கட்டும் குறிலாக்கிட்ட. டேய் வாடா நான் சார் கிளாஸ் ரூம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க அந்த காரிடோரில். அப்போது ஜாக் தான் இந்த கிளாஸ் ரூம் தான் இது பாரு அவர் பொறுமையாக இப்போ வந்து நீ அடி மேலே அடி வச்சு நடந்து போகணும் சரியா? அவர் கிளாஸ் ரூமாண்ட ஃபாஸ்ட்டாக போயிட்டு பார்க்கல என்னன்னா அவ்வளோதான் நீ சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொறுமையாக நடந்து போகிறாங்க. பார்த்தா ஜேகே ஆப்போசிட்டில் திரும்பி நின்றுட்டுருக்கான். ஸோ இவங்களுக்கு வெறும் பேக் போஸ்ட் மட்டும் தான் தெரியுது. 3 நேரம் மச்சான் அவர் இப்படி திரும்பி நிற்கணும்னு போ. அவர் 1/2 hour ஆகும் இதுக்கு மேலே திரும்பத்துக்கு போ. உனக்கு எப்படா தெரியும்? ஆனால் எத்தனை நாள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் தெரியாதா என்ன? போடா போ ஃபாலோ பண்ணுறியா? நீ தான் ஜிமின் ப்ரொஃபஸருன்வா? அது அவரும் தாண்டா. இவர் என் வலது கண்ணு அவர் என் இடது கண்ணு இந்த கண்ணு வேணும்னு சொன்னால் யாரடா சொல்கிறது? மூட்டுவா என்கிட்ட. ஐயோ இவனுங்களெல்லாம் வச்சுட்டு முடியல. புலம்பி தள்ளுறான் பார். மச்சான்ட்டே நான் வெளில வந்தோம். கொஞ்சம் கேண்டீன் போயிட்டு வந்துடுவோமே. இது பேர் கேன்டீன் பக்கம் போன காலை உடச்சிடும் சொல்லிட்டேன். வா போகலாம் வா. டேய் ஒரு 1/2 hour இருந்துட்டு போகலாம். எறா சும்மா வெளில போகலான்ட்டு இருப்பான். ஏன்னா வெளில சுற்றிட்டு போகலாம். வெளில சுற்றுறவன் எவனா பார்த்தானா காலிடா. என்னது சார் எவனா பார்த்தானா காலிடா. அதுக்கு எப்படி சொல்கிறான் பாரு இவன். சோக்கு நீ எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கு மொதல் வா. ஜிமின் சாரே இன்றைக்கி வரலையா? ஆமாம் அவர் இன்றைக்கி வரல லீவ். வா போகலாம் வா. ஐயோ இன்னைக்கு லீவ் ஆச்சே. நான் அவர் வந்திருப்பாருன்னு நினச்சேன். அவர் ஏன் வரலையா? அவருக்கு பொண்ணு பார்க்குறாங்களா அதனால் அவர் வரலையா? என்னது என்ன விட்டுட்டு யார் அவருக்கு பொண்ணு பார்க்குறது? அவங்க அப்பா அம்மா தான் பார்ப்பாங்க வேறு யார்? உண்மையிலே பொண்ணு பார்க்குறாங்களாடா? எனக்கு தெரியாது. அப்புறம் சும்மா சொன்னேன். அடடே விளையாட்டு கூட அப்படி சொல்லாங்க. என் மனசே உடஞ்சிது. கிரிஞ்சுத்தனமாக பண்ணது சாவடி வாங்கிக்கிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நடந்து போகிறாங்க திருப்பி கிளாஸ் ரூமுக்கு தான். இவங்க 2 பேர் திரும்பி போகும்போது அந்த பீரியடும் முடிஞ்சிருச்சு. ரிச்சர்ட் தான் அவங்க வாசல்லே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் வந்த உடனே அவன் நேராக போய் ஜாக்கை தான் அடிக்க போகிறான். ஸோ ஜாக் ஓடிட்டுருக்கான். இப்போ எதாவது நான் அடி வர
அதுவா? அதுவா? இதுக்கு என்னை விட்டு போனீங்க, அவகிட்ட நான் தனியாக மாட்டிக்கினேன், விட்டு ஓட்டானுங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், என் கூட நின்று இருக்கணும். நீ பாட்டுன்னு எங்கிட்ட கதை பேசினா இப்படி தான் ஓடுறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிட்டு இருக்கான். பின்னாடி எவனும் ஓடுறான். ஒரு முதல் நில்றா நான் அடி வாங்கிறதுக்கு மெயின் ரீசன் நீ தான். இந்த பேர் சும்மாலாம் புழுகக்கூடாது. அடி வாங்கிறதுக்கு காரணம் நீ பண்ண தப்புக்கு தான் நீ அடி வாங்கின. நான்லாம் அதுக்கு காரணமே கிடையாது. என்னால் நீ இழுக்கவே கூடாது, புரியுதா? ஐயோ நிறுத்துங்கண்ணா, சும்மா லூசுத்தனமாக பண்ணிக்கின்னு. எங்கள் கேண்டீன் தானே போனீங்கன்னு விட்டு. சீ அதெல்லாம் கிடையாது பிச்சா. நாங்கள் போயிட்டு சும்மா ஜேகே சாரை பார்த்துட்டு வர போனோம். சொல்ல வந்துட்டேன் பாரு. இவனுக்கு ஜேகே சார் யாருன்னே தெரிலடா. யாருன்னு திருப்பி கேட்குறான். ஜேகே சார் தெரியாதா? இதை பாரு, என்கிட்ட இப்படி சொன்னேன்னு வை, கொத்தி எடுத்து வயிற்றில் சொறி விட்ருவேன். உங்ககிட்ட தான் கத்தியே இல்லையே. ஸ்டாப்லர் இருக்குல்ல, அதை வச்சு வாயில் வச்சு அடிச்சு விட்ருவேன். எனக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக தான் இருக்கணும். ஜேகே சாரா தெரியாதடா, நம்ம செகண்ட் இயர் ப்ரொஃபஸர் அவர். அந்த விளக்கெண்ணே தான் அவனும் சொன்னான். வேறு என்ன அந்த சொல்லு. அவருக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை, தெரிஞ்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அவரை பார்க்கணும், அது மட்டும் போதும். நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஹைப் பண்ணுறீங்க, பார்க்கணும், நல்லா இருப்பார்ன்ட்டு. நான் வேறு மிஸ் பண்ணிட்டேன், பார்த்துருக்கலான்னு தோணுது. ஸோ அவர் வேறு பின்னாடி இருந்து பார்க்கும்போது அழகாக தான் இருந்தது. இல்லை, பார்க்க அழகாக தான் இருக்கார் பேக் போஸ்ட்டில். ஸோ ஃப்ரண்ட் வியூ பார்க்கணும்ல, நல்லா பார்க்கணும். அவ்வளோதானே, வாங்க போகலாம். எங்கே போகிறோம்? ஸ்டாஃப் ரூமுக்கு எதுக்கு போகிறோம்? அவர் ஸ்டாஃப் ரூம் மட்டும்தான் இருப்பார். அதே அப்படி இல்லைன்னா அவரோட கிளாஸ் ரூமில் இருப்பார். அண்ட் தென் கிளாஸஸ்க்கு போவார், அவ்வளோதான். வேறு எங்கேயும் இருக்க மாட்டார். வா போகலாம் ஸ்டாஃப் ரூம். எல்லா டீச்சர்ஸும் இருப்பாங்கடா அங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் சொல்கிறான். ஆமாம்ல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி 2 பேருமே டேவை தான் பார்க்குறாங்க. என்ன எதுக்கு பார்க்குறீங்க? இப்போ உனக்கு டவுட்டு தானே? எனக்கு என்ன டவுட்டு? உனக்கு இந்த சப்ஜெக்டில் டவுட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்கிறானுங்க. டேக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஏன் டவுட்டு? நான் என்னடா டவுட்? எனக்கு ஒன்றும் புரியல. மச்சான் உனக்கு டவுட்டு, இப்போ நீ போய் அந்த மேமை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்டாஃப் ரூம் கூட்டின்னு போகிறானுங்க. உனக்கு ஒன்றும் புரியல. டேக்கு எனக்கு எதுக்குடா டவுட்டு? டவுட் கேட்கணும், புக்கு கூட எடுத்துன்னு வரலடா. பரவாயில்ல, நீ வாயில் கொஸ்டின் கேட்டுக்கவா. அதில் ஒன்று கூட எனக்கு தெரியாதுடா. பரவாயில்ல வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு போகிறானுங்க. உள்ளே போகும்போதே தெரியுது யாருமே இல்லைன்ட்டு. பார்த்தீங்களா, யாருமே இல்லை. சாரு கூட இல்லையே. உனக்கு கூட்டின்னு வந்ததுக்கு என்ன பார்த்துக்கலாம்னு நினச்சோம். நாங்களும் லைட்டாக சைட் அடிக்கலான்ட்டு. இல்லையே, என்ன பண்ணுறது அப்படி அவங்க பேசும்போதே கரெக்டாக உள்ள ஒருத்தர் என்ட்ரா வர்றாரு. யாருன்னு பார்த்தா ஜிமின் தான். ஜாக் வாயை பொண்ணு பார்த்துட்ருக்கான். ஜிமின் சாரா எவ்வளோ அழகாக இருக்காருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைட் அடிச்சுனுங்கிறான். அப்போட்டே தான் காதல் மேலே காதை பிடிச்சி நல்லா தெரிவி, வா போகலாம் வா, வழியே தப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கையும் ரிச்சர்டையும் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை விட்டு மிச்சம் எல்லா வேலையும் பாருங்கடா நல்லா. நாங்கள் என்னடா பண்ணுறது? நாங்கள் எப்போ வந்தாலும் அந்த சார் இங்கே தான் இருப்பார். நீங்கள் எப்படா வருவீங்க? அதான் அட்டனன்ஸ் வரலண்ணா, மார்க் கம்மியாச்சுண்ணா, அடிக்கடி வந்துட்டு போகிறோமே நம்ம இடம் தான். அப்போல்லாம் வரும்போதெல்லாம் அவர் இருப்பார். இப்போ அவர் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்று பார்க்க விருப்பப்படலன்னு அர்த்தம். அது சொல்லு பாப்பா திருப்பி. சரி ஏன் கோவப்படுற? வேறு என்ன ஒரு கிளாஸில் இருப்பார், சுற்றி பார்த்துட்டு போகலாம், வா போகலாம். டேக்கு இப்படி தான் டேஸஸ் போகுது. ஒரு ஜாக்கெட்டை கேட்பான். ஏண்டா அவ்வளோ அழகாக இருக்காருன்றா, எல்லாருக்கும் க்ரஷ்ஷாக இருக்காது? எல்லாருக்கும் க்ரஷ்ஷு, எனக்கு கூட 2வது க்ரஷ் தெரியுமா அப்படின்மா. வட்டிங்க, ஆமாம் அழகாக இருக்குங்க. ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வைக்கல அவனுமே. அடா நீ வேறடா, ஃபோட்டோ எல்லாருமே வச்சுன்னு இருப்பானுங்க, கேட்டால் ஒருத்தன் கூட தரமாட்டான். ஏன் பின்ன ஃபோட்டோ அவனுங்க அழகாக எடுத்து வச்சுருப்பானுங்க, அதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்தா உனக்கும் க்ரஷ் ஆகிடாது. அப்புறம் நீ லவ் கரெக்ட் பண்ணிட்டேன்னா அவனுங்க என்ன பண்ணுவானுங்க? அதுக்கு தான் வச்சுன்னு இருந்தால் கூட தரமாட்டானுங்க, செல்ஃபிஷு. இதெல்லாம் கரெக்டாக இருப்பானுங்க அவனுங்க. விளங்கிடும். இதெல்லாம் 4 தாடி நான் நிறைய பேர்கிட்ட துப்பியிருக்கேன். அப்போ கூட மொத்தம் கூட தரமாட்டேங்கிறான்டா. கேட்டிருக்கியா? இதோ இவங்கிட்ட இருக்கான், அவங்ககிட்ட இருக்கான், இந்த அவங்க உட்காண்ட்ருக்கான் பாரு என்ன சொன்னோம், அவங்ககிட்ட கூட இருக்கும், எல்லாருக்கிட்டையும் இருக்குது. உங்ககிட்ட நீ வரேன்டா, நான் எடுக்கும்போதெல்லாம் ப்ளர் ஆகிடுது, இல்லைனா திரும்பிடுறாரு, இல்லைனா நான் அவர்கிட்டே மாட்டிக்கிறேன். நான் பண்ணுறது? எவனை கேட்டாலும் எவனை தரவும் மாட்டான், நம்ம எதுவும் பண்ணவும் முடியாது. நீ இவ்வளோ நல்லவெல்லாம் இல்லையே, போய் சொல்லாத. அது மச்சான், நான் வச்சுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா என்னோடய லவ்வை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சா, அதனால் வேணான்னு சொல்லி டெலீட் பண்ணிட்டேன். என்னது லவ்வா? ஆமாம், நானும் ஜிமின் சார் லவ் பண்ணுறேன்ல. இது ஜிமின் சார் தெரியுமா? தெரிஞ்சுன்னு போது தெரியாட்டி போகுது. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அடுத்தவங்களோட ஃபோட்டோலாம் நம்மளுக்கு வேணான்னு சொல்லிட்டு நான் தான் டெலிட் பண்ணிட்டேன். இல்லை இது மாதிரிலாம் பேசினேன்னு வையேன், நானே உனக்கு கழுத்து நினச்சி கொண்டுடுவோம் அவனே. ஒழுங்கா பேசுடா. சரி வேணான்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிட்டேன். ரிச்சர்ட் கிட்ட ஆனால் நீ வேறு அந்த நாய்கிட்ட இருந்தாலும் தராது, இல்லைனாலும் இருக்காது, அந்த நாய் தரவும் தராது. அப்படியே தான் டேக்கு டேஸஸ் பாஸ் ஆகுது. ஒன் டே மீட் பண்ணியிருப்பான் ஜேகேவை. எப்போ நான் காலேஜோட ஈவெண்ட்டில் ஜேகே வந்திருப்பார்ல, அப்போது ரிச்சர்ட் காமிச்சிருப்பான் இதுதான் ஜேகேன்ட்டு. டேக்கு ஜேகேவை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கும், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஜேகேவை.
டேவும் ஜேகேவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட 2 பேர்கிட்டயும் சொல்லியிருப்பானுங்க. 2 பேருமே நாங்கள் தான் சொன்னோம்ல ஒரு அழகு அப்படி இப்படின்னு பேசின்னு வந்துருப்பாங்க. ஸோ டேவோட காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இப்படியே தான் போயிருக்கும். அடிக்கடி சம்மந்தமே இல்லாமல் போய் அவரை சைட் அடிக்கிறது, அவரோட கிளாஸ் ரூம் ஆண்ட பொறுமையாக நடந்து போய் அவரை பார்க்குறது, அந்த ஸ்டாஃப் ரூமுக்கு சம்மந்தமே இல்லாமல் வர்றது, நிறைய பண்ணுவான் அதே மாதிரி. டேவும் நல்லபடியாக அவனோட ஃபர்ஸ்ட் இயரை கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஸோ இப்போ அவனோட செகண்ட் இயர் டேக்கெல்லாம் செம்ம ஜாலியாக இருக்குது. ஸோ அவன் கிளாஸில் பாதி பேருக்கு செம்ம ஜாலியாக இருக்குது. ஸோ இப்போது ஜேகே தான் ப்ரொஃபஸராக வரப்போகிறாரு. ஸோ அதனால் அவங்க எல்லாருமே செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. டேவோட செகண்ட் இயர் காலேஜும் நல்லா தான் போகுது. ஜேகேயோட கிளாஸ்னால் மட்டும் போதும் அன்றைக்கி ஃபுல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பீரியட் அவரோடது தான்னாலும் எல்லாருமே வந்திருப்பானுங்க. ஒருத்தன் கூட லேட்டாக வர மாட்டான். டேலாம் செம்மையாக சைட் அடிப்பான் ஜேகேவை எங்கே இருக்க எல்லாருமே சைட் அடிப்பாங்க, நல்லாவே சைட் அடிப்பாங்க. டேவும் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நல்லாவே சொல்லியிருப்பாங்க, நான் அவர் லவ் பண்ணுறேன், எனக்கு அவர் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அவனுங்களும் நல்லாவே மோட்டிவேட் பண்ணியிருப்பானுங்க, பண்ணு பரவாயில்ல வந்திருக்கு அப்படின்ட்டு நல்லா தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ டேஸ் இப்படியே தான் போயிருக்கும். பட் ஜேகே கிட்ட சேஞ்சஸ் இல்லை, ஜாக் கிட்ட தான் சேஞ்சஸ் தெரியுது, நிறையவே சேஞ்சஸ் தெரியுது. என்னென்னா டே வந்து ஜேகே லவ் பண்ணுற விஷயம் எல்லாம் அவங்க 2 பேர்கிட்ட தான் சொல்லியிருப்பான். ஸோ டேக்கிட்ட அவன் பர்சனலாகவோ இல்லைனா எதனா ஒரு விஷயமாவோ எதனா பேசும்போது கூட வேணாண்டா இது நம்மளுக்கு செட் ஆகாது, அவர் ப்ரொஃபஸர் நீ ஸ்டூடெண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். டேவும் திருப்பி கேட்டிருப்பான், இதை நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லும்போது அப்போ நீ என்ன சொன்ன, ப்ரொஃபஸரை நம்ம ஸ்டூடெண்ட்டு பண்ணலாம் தானே சொன்னேன், இப்போயே மாற்றி சொல்கிற அப்படின்லாம் நிறைய தாட்டி கேட்டிருப்பான். ஆனால் அதுக்கான தெளிவான ரீசன் ஜாக் சொல்லியிருக்கவே மாட்டான் டேக்கிட்ட. டே என்ன நினச்சிருப்பானா, இவன் நம்மக்கிட்ட விளாட்றான், வேறு ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டுக்கும் பிடிக்கும், சும்மா விளாட்றான் நம்மக்கிட்ட அப்படின்னு நினச்சி அவனும் விட்டுருப்பான். டேவும் நல்லா ஃபீல் பண்ணுறான். ஜாக் முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ ஜேகே சைட் அடித்தாலோ இல்லை எதுனா பார்த்தாலும் ரொம்ப நம்மளை திட்டான்ட்டோம் அண்ட் தென் பார்க்க விடாமல் பண்ணுறதும் நல்லாவே டேக்கு புரியுது. ஏன் இவன் நம்ம பண்ணுறானும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா இதெல்லாம் கேட்டாலும் அதுக்கான பர்ஃபெக்டான தெளிவான ரீசன் அவன் சொல்லவே மாட்டேங்கிறான். இது வந்து போய் அந்த மாதிரி தான் ரீசன் ஆன்சர் சொல்லிகிட்டு இருக்கான். டேக்கு நல்லாவே தெரியுது இவன் எதையோ ஒரு விஷயத்த மறைக்கிறான்ட்டோம். அண்ட் தென் டே என்ன நினச்சிக்கிறான், ஒரு வேளை இவனுக்கும் க்ரஷ் தானே, அதனால் இவன் இந்த மாதிரி பண்ணுறான் போல விளையாட்டான்னு நினச்சி அவனும் விட்டுட்டான். ஆனால் ரிச்சர் இதில் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவன் நல்லா சைட் அடிப்பான் ஜேகேவை. அந்த அங்கே இருக்கிற எல்லாரும் பாதி சைட் அடிச்சிருப்பான் நல்லா. டேக்கு கொஞ்ச நாளைக்கு லீவ் விட்டுருப்பாங்க. ஸோ காலேஜுக்கு கொஞ்ச நாளைக்கு லீவ் விட்டுருப்பாங்க. டே அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான், ஜேகே கொஞ்ச நாள் பார்க்காம இருக்க கூட டே வாழ முடியல, அவனோட வாய்ஸ் கேட்கணும், அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவனுக்கு தோணிகிட்டே இருக்குது. இப்போ டே புரிஞ்சுக்கிறேன், இதுக்கு மேலே விட்டாலும் முடியாது, நம்ம லவ் அவர்கிட்ட சொல்லிடணும், அவர் அக்செப்ட் பண்ணுறது ரிஜெக்ட் பண்ணுறது அவரோட இஷ்டம். ஆனால் அவன் என்ன மனசை இது பண்ணிக்கிறான்னா, அவர் ரிஜெக்ட் பண்ணாலும் நம்ம அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் மனசை கொஞ்சம் பழகிக்கிறான். இதை பற்றி அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லும் போதும் அவனுக்கு 2 பேருமேன்றதை விட ஜாக்கு இல்லை முடியாது வேணாம் இதே தான் சொல்லியிருப்பான். ஆனால் ரிச்சர்ட் பரவாயில்லடா மச்சான், ஓகே அக்செப்ட் பண்ணாலும் ஓகே தான், ரிஜெக்ட் பண்ணாலும் ஓகே தான், அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் என்ஜாய் பண்ணு, ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டால் ஓகே உன்னோட இதோட பெட்டர் நல்ல பையன் கிடைப்பான், அப்படி இல்லைனா நீ அக்செப்ட் பண்ண ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அவன் ரொம்ப இது பண்ணியிருப்பான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு டேவும் அவரோட லவ்வை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ஜேகேயோட கேபினுக்கு தான் போயிருப்பான். அங்கே போய் பார்த்தா வேறு ஒருத்தவங்க ஜேகேக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது பார்த்தோன்னே டேயால் அங்கே நிற்க முடியல, என்ன நடக்குதுன்னு கூட அவனால் பார்க்க முடியல. அந்தளவுக்கு மனசன் வந்து போய் அவன் திரும்பி வந்துட்டான். ஸோ ரிச்சர்டும் ஜாக்கும் கேட்டிருப்பாங்க, அதுக்கான ஃபுல்லாக சொல்லியிருப்பான் அந்த மாதிரி நடந்ததுன்னும் போது ஜாக் வந்து ஓகே விட இது நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லியிருப்பான். ரிச்சர்ட் வந்து அது என்ன நடந்ததுன்னு பார்த்தியா முழுசா, அதுக்குள்ளே நீ ஏன் வந்துட்டேன்னு சொல்லிட்டு டேக்கிட்ட திட்டிருப்பான். அப்போது ஜாக் தான் வாயை முட்டிருக்கியா, அவன் பண்ணது கரெக்டு தான், நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்கா, அவர் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். ரிச்சர்ட் நல்லாவே நோட் பண்ணுறான். இந்த ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சதுக்கப்புறமா ஜாக் கிட்ட நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. முன்னாடி பண்ணுன்னு சொன்னவன் இப்போ ஏன் வேணான்னு சொல்கிறான்னு புரியல. டேவும் ஜெகேவை மறக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஒன் டே கிளாஸில் இதேமாரி தான் வேற ஒரு ப்ரொஃபஸர் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது எல்லாமே கொசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்கு டென்ஷன் ஆகுது. அவர் எவ்வளோ சொல்லியுமே அவங்க நிறுத்தவும் இல்லை. எதையோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் லெசன் நடத்தி முடிச்சுட்டு அவர் வெளில கிளம்பிட்டாரு. இப்போ டே தான் பக்கத்தில் இருக்கவங்கிட்ட கேட்டுட்டு இருக்கான், அந்த ரிச்சர்ட் கிட்ட, என்னாச்சு ஏன் எல்லாம் கொசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க, என்ன தான் நடக்குதுங்க, விஷயம் தெரியாதான் மச்சான், அது வேறு ஒன்றும் இல்லைடா, ஜேகே சார்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு சொன்னால, ஆமாம் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். அது மட்டும் இல்லை, நம்ம கிளாஸ்லேருந்து ஒரு 3 பேர் போயும் ப்ரப்போஸ் பண்ணி 3 பேருமேவா, சீச்சி ஒருத்தர் தான் இப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறது, ஒருத்தராக போய் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம், அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதான் வேறு ஒன்றும் இல்லை. அதுவும் வந்து எப்படி சொல்லியிருக்காரு, இப்போ நீ வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணனா நான் இவ்வளோ ஒரு ஹாஷாவோ இல்லை இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திட்டி அமைச்சிருக்கோன்னா, அவர் வந்து அதுமாதிரி எதுவுமே பண்ணலையா, இப்படிலாம் பண்ணாதீங்க இந்த வயசுக்கு இதெல்லாம் வரும் அட்வைஸ் தான் பண்ணியிருக்கு. பட் வந்து அது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி கெப்பாசிட்டியில் சொல்லியிருக்காரு. அதையும் மீறி சார் இல்லை சார் பண்ணுவேன் அப்படின்னும் போது கூட, சரி ஓகே நீ வந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு வா,
அப்பயும் நீ இதே மனநிலைமையில் இருந்தனா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அவன் என்ன சொன்னான் அதுக்கு? அவன் என்ன சொல்லியிருப்பான், ஓகே சார் அப்போ இப்போ லவ் பண்ணலாமான்னா முடியாது, 4 வருஷம் கழிச்சு நீ வா, அப்போயும் நீ இதே இருந்தா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்போது ஓகே சார்னு சொல்லியிருக்கான். அப்போ அவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அதுக்குள்ளே எப்படி இருப்பானோ எங்கே இருப்பானோ தெரியாது, நான் என்னை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டேன், நீயே தேடி கண்டுபிடின்னு இருக்காரு. அவனும் சரின்னு சொல்லி வந்திருக்கான். அவ்வளோதானா? ஆமாம் அவ்வளோதான், வேற என்ன சொல்கிறது? அப்போது மச்சான் எனக்கு ஒரு சான்ஸ் தானே. ஆமாம் இது எனக்கு ஒரு சான்ஸ் தான், போய் ப்ரப்போஸ் பண்ணேன், எது நடக்குதோ பார்த்துக்கலாம். சரி ஓகே, நான் எதுக்கும் ஒரு தாட்டி சோப் கிட்ட சொல்லிக்கிட்டா, ஒரு மொன்னும் தேவையில்ல, அவனே வந்து ஃபீவர்னால வீட்டில் படுத்து கிடப்பான், அவன்கிட்ட சொல்லி அவன் வேறு ஃபீல் பண்ணுறதுக்கா, ஃபீல் பண்ணுறதானா அவன் வேறு கஷ்டப்படுவான்டா, அவனாலே முடியலன்னு தானே அவன் வரல, போ பிரச்சனை இல்லை, சோக்குக்கிட்ட எதுக்கும் ஒரு தாட்டி நான் சொல்லிக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற, ட்ரை பண்ண ஓகே, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் புரியுதா, மனசு மட்டும் உடச்சிடாத, மனசு உடஞ்சிடாத, அண்ட் தென் கை விட்டுறாத ஓகே, எதை நம்பிக்கையை கை விட்டுறாத புரியுதா, முடியட்டும், முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எது வந்தாலும். ஓகேடா. டேவும் போய் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான் ஜேகே கிட்ட. ஜேகே அவங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் டேக்கிட்டையும் சொல்லியிருப்பான். பட் டே வந்து விடாப்படியே இருந்திருப்பான், இல்லை இது வந்து உண்மையான லவ் தான் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்திருப்பான். ஜேகேவும் எவ்வளோ அவாய்ட் பண்ண பார்த்தோம், டே வந்து இல்லை சரி ஓகே சார் நீங்கள் என்னை லவ் பண்ணலான்னு பரவாயில்ல, நான் உங்களை லவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பண்ணிகிட்டு இருப்பான். எக்ஸ்ட்ரீமான கிளாஸை சைட் அடிக்கிறது, டே அவனோட கேபினுக்கு போய் வேணுன்ட்டு அவனுக்கு சைட் அடிக்கிறது, எதனா டவுட்னு சொல்லி அவனை நச்சரிக்கிறது, இந்த வேலைலாம் நிறையவே பண்ணுவான். ஒன் டே வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது நான் மச்சான் உட்காந்துட்டு இருக்கு சோகமாக, அட போடா நான் அவ்வளோதான் பண்ணாலும் அவர் ஒத்துக்கவே மாட்டிக்கிறாரு, நான் என்ன தான் பண்ணுறது, இப்போ உன் நம்பிக்கையை கை விட்டுறாத, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போடு, பார்த்துக்கலாம் எது வந்தாலும், பார்த்துக்கலான்ற கன்ஃபார்ம் பார்த்துக்கலான்ற, நீ வேணா பாரு, செகண்ட் இயர் முடிகிறதுக்குள்ள அவர் ஆள் தான் புரியுதா, புரியுது, நீ ஒருத்தன் போதண்டா, என்ன சோக்கை தான் நான் மிஸ் பண்ணுறேன், நானும் மிஸ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. ஜாக் ஏன் வரல அப்படின்னா, ஜாக் வந்து வைரல் ஃபீவராக இருந்திருக்கும், சொன்னாலும் அவனால் வந்திருக்க முடியாது. ஜாக் எக்ஸாம் எழுதும்போது மட்டும் வந்து பார்த்துட்டு போயிடுவான், எக்ஸாம் எழுதிட்டு போயிடுவான். அவங்களோட எக்ஸாம்ஸும் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ அவங்க எல்லாருமே 3rd இயர் போயிட்டாங்க. ஸோ ஜாக்சன் நடுவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டான். ரிச்சர்ட், டே இவங்க எல்லாருமே செம்ம ஜாலியாக இருக்காங்க. ரிச்சர்டும் டேவும் ஜாக் கிட்ட நல்லா பேசுகிறானுங்க. ஏன்னா அவனுக்கு ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க ஜாக்கை. ஸோ அவங்ககிட்ட நல்லா ஜாலியாக சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே தான் அவங்க நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சாண்டாலும் உள்ள வராங்க. ஜாக்குக்கு ஒரே ஷாக்கு. ஏன் திரும்பி ரிச்சர்ட் கிட்ட, இந்த பீரியடில் இந்த சார் வரமாட்டார், ஜேகே சார் ஏன் வராரு, வேற ஒருத்தர் தானே வரணும், ஜேகே சார் செகண்ட் இயர் இருக்கட்டும் தானே, 3rd இயர்க்கே அவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கு ரிச்சர்ட் கிட்ட கேட்டுட்ருக்கான். ரிச்சர்டும் எனக்கு தெரியலையே ஏன் வராருன்ட்டு, என்ன கேட்டால் எனக்கு என்னடா தெரியும், வேணானே அவரை கேட்டேக்கோ, விளையாடுறியா தெரியல, நீ மட்டும் ஏன் என்கிட்ட விளையாடுற, எனக்கே தெரியாது, உங்ககிட்ட கேட்குறேன் பாரு, டே என்ன விஷயம், என்ன பார்த்துட்ருக்கா, உனக்கு தான் தெரியல, டே சரி ஓகே என்ன விஷயம் சொல்லு, இதுக்கு இவர் வராரு, வேறு சார் தானே வரணும் நம்மளுக்கு, அவர் தான் வரணும், தெரியல மேபி எங்கன்னா போயிருக்கலாம்ல, லீவ் போட்டிருக்கலாம், அதுக்கு பதில் இவர் வந்திருக்கலாம்ல, கரெக்டு தான், பட் இவர் ஏன்டா வரணும், டேய் எனக்கு என்னடா தெரியும், உனக்கு வேணும்னா அவங்க கொஷின் கேட்பாங்களே என்ன ஆன்சர் கேட்கணுமான்ட்டு, அப்போ ஏன் சொல்லிக்கோ எதனா வேணும் எனக்கு, ஏன் அவர் வந்தார் சும்மா நோய் இன்னும் வந்தால் நானும் உட்காந்துட்ருக்கேன், எனக்கு மட்டும் என்ன தெரியும், நோய் கொஷின் கேட்டுங்கிறான் பார், சரி கோவப்படாத. எனக்கு ஒரு மாதிரி சந்தேகத்தோடவே டேவை பார்த்துட்ருக்கான். ஸோ டே அதை பற்றி எதுவுமே கவலைப்பட்டுக்கல. அவங்க எல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் டே 3rd இயர்லன்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவாங்கன்னு நினச்சிருப்பாங்க. பட் இல்லை, எல்லாருமே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் இடி விழுந்த மாதிரி இருக்குது, புக்கு கூட கொடுக்கல, அதுக்குள்ளே எப்படி நடத்த ஆரம்பிக்கிறானுங்க பற்றி அப்படின்னு சொல்லிட்டே புலம்ப எல்லாரும் அப்படியே தான் புலம்பிகிட்டு இருக்காங்க. ஜாக் நல்லாவே நோட் பண்ணுறான், ஜேகே நடத்துகிற கிளாஸ் கவனிக்கிறான், பட் ஜேகேவும் இன்னுமே சைட் அடிக்கல அப்படின்ட்டு. ஸோ ஜேகேவும் பார்க்கல, பட் அவன் அடிக்கடி பார்க்குறத நோட் பண்ணுறான் ஜாக்கு. மாச்சான் டே சொல்லுடா சுகே, ஜேகே சார் அவனை அடிக்கடி பார்க்குற மாதிரியே இருக்குது, கண்ணை நல்லா திறந்து பாடுறா, அவர் எங்கடா என்ன பார்க்குறாரு, அவர் ஒன்றும் என்னை பார்க்கலாம் இல்லை, நீயும் இஷ்டத்துக்கு வளராத, சரி அதனால் எனக்கு தான் அப்படி தித்தோ, சரி பக்கத்தில் வரான், டே பிச்சை என்னடா, டே ஜேகே சார் டேவை பார்க்குற மாதிரி இல்லை, இல்லையே, டேய் ஒழுங்கா பார்த்து சொல்கிறா, நல்லா பார்த்துட்டான், இல்லை உங்கள் கணக்கு தான் அப்படி இது போல், என் கணக்கு ஒரு வேலை இதை பற்றி யோசிக்கிறதுனால அப்படி இருக்குமோ, மேபி இருக்க சான்ஸ் இருக்குது, ஏன்டா இப்படி யோசிக்கிறேன்,
அப்படியே தான் அவங்களுக்கு டேஸஸும் போகுது. ஜாக் நல்லா நோட் பண்ணுறான் டேக்கிட்ட ஏதோ சேஞ்சஸ் இருக்கிறத. அவன் அடிக்கடி ஸ்டாஃப் ரூம் போகிறான். ஸோ இவன் யாரை மீட் பண்ண ஸ்டாஃப் ரூம் போனாலே கூட ஜாக்கும் போயிடுவான். எதுக்குடா சும்மா பின்னாடி வந்துனுக்குற, ஏன் இப்போ வந்தானா பிரச்சனை, ஒன்றும் இல்லை வந்து தொலைவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே டவுட் கேட்குற மாதிரி போயிடுவானுங்க. ஸோ ஜாக்கு தேவே சைட் அடிக்க வந்தாலும் சைட் அடிக்க விடாமல் எதனா ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். நாய் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்க பாறேன், ஆன் ஏற்றுறான். திட்ட முடியாமல் பொறுமையாக போயிட்டுருக்கேன். ஏன் தான் இந்த ஃபீவர் போச்சோன்ட்டு இருக்கேன் எனக்கு இப்போது. ஜாக் இதே மாதிரி தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவான் டேவை. ஸோ அதனால் என்னடா என்கிட்ட நீ எதையும் மறைக்கல, உன்கிட்ட நான் என்னத்தை மறைக்க போகிறேன், நீ எதையும் என்கிட்ட மறைக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. எதனால் மறைக்கிறியா என்ன, எதனா இருந்தால் சொல்ல மாட்டேனா, எதுவுமே இல்லைடா, ப்ராமிஸ் எதுவுமே இல்லையா, எதுவுமே இல்லை, நீ எதை கேட்குற, நான் எத்தனை நாள் வரல காலேஜ் செகண்ட் இயர் எக்ஸாம்ஸ் அப்போலாம் நான் வரல, அதுக்கு முன்னாடி இருந்தால் நடந்ததாண்ணா, எதுவுமே இல்லைடா, நான் என்ன மறைக்க போகிறேன். சரி ஓகே நான் உன்னை நம்புகிறேன். சரிடா ப்ராமிஸில் எதுவுமே மறைக்கல. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் கிளம்பிட்டான். இப்போ டே ரிச்சர்ட் அவன்கிட்ட சொல்லிடலாமா, வாய் முட்டிரு, ஒரு மண்ணும் சொல்ல தேவல, அவன்கிட்ட சொன்னன்னு வை, அவ்வளோதான், பொறுமையாக சொல்லிக்கலாம், புரியுதா, இப்போதைக்கு வாயை முட்டை மிதாரு, யாருக்கிட்டே இந்த விஷயத்தையும் சொல்லாத. ஐயோ இவன் ஒருத்தனாலேயே போதும் போலே, எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கான். எல்லாருக்கிட்டேலாம் இல்லை, போதும், யார்கிட்ட சொல்ல வேணாம், எனக்கு தெரிஞ்சதில்ல, அதுக்கப்புறம் நானே பொறுமையாக ஜாக்கிட்ட சொல்லிக்கிறேன், புரியுதா, ஷோக்கிட்ட. சரி ஓகே. அதனால எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு, அவனுக்கு நீ ஒரு மண்ணும் அவனை ஏமாத்தல, புரியுதா. போ ஜேகே சார் கிட்ட போ, சும்மா வந்துட்டான் என்கிட்ட. சோகே எங்கள் கேன்டீன் தான் போயிருப்பான். சோகே என்ன டே ஓகே, எனக்கு கேன்டீனில் போய் கொஞ்சம் நான் வாங்கிக்கூட, பிச்சை எடுக்கிறத தவிர வேறு எதுவும் பண்ண. போ வாங்கிட்டான் மேன், வா மேன் போகலாம் நம்ம. சரி டே எல்லாம் வருவான், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை போட்டுன்னு கேன்டீன் மேலே போயிட்டாங்க 2 பேருமே, கை மேலே போட்டுட்டு. ஜாக்கு என்னதான் ஒரு விஷயத்த மறைச்சாலும் ஜாக் நல்லாவே ஜேகேவை நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஜேகே கிளாஸ் நடத்தும் போதுலாம் டேவே நோட் பண்ணுறது, டேவை எப்படி கொஷின் கேட்குறது, எல்லா நோட்டும் கலெக்ட் பண்ணி ஸ்டாஃப் ரூம் கொண்டு வான்னு சொல்கிறது. ஸோ இது மாதிரி அவன் நல்லாவே நோட் பண்ணுறான். இந்த விஷயத்தை டே கிட்ட சொன்னாலும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவர் சும்மா தான் கூப்பிட்டாரு, கிளாஸ் நல்லா சப்மிட் பண்ணேன், நான் தானே கிளாஸ், அதனால் அவர் சப்ஜெக்ட் நான் தான் லீடர், சொன்னால்தான் தான் எனக்கு கூப்பிட்டார், புரியுதா, வேறு ஒன்றும் இல்லை, சும்மா என்ன போட்டு குழப்பிக்காதடா, என் பின்னாடி வேறு ஒருத்தர் இருப்பான், அவனை எவனா பார்த்துருப்பாரு, என்னே பார்த்தான்னு நீ தான் சும்மா கற்பனை கண்டுக்கிற, அப்படிலாம் எதுவுமே இல்லை, புரியுதா. புரியுது, எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்கிட்ட எதையும் மறைக்காத, என்கிட்ட மறைக்கலாம் மாட்டேன்டா, போ. சரி ஓகே, ரொம்ப யோசிக்கிறேனோ, அவனுக்கு தான் எதுவுமே இல்லைன்றால மறைக்கலாம் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கம் போகிறான். ஒன்டே ஜேகே திடீர்னு கிளாஸ் ரூம் வந்துட்டு, டே எஸ் சார், எல்லோரும் போனதுக்கப்புறமா நீ ஸ்டாஃப் ரூம் வா, அண்ட் தென் நான் நேற்று கொடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் அதெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டாஃப் ரூம் வந்துடு, சரியா. ஓகே சார். மறந்துடாத, எல்லோரும் போயிட்டதுக்கப்புறமா வா. ஓகே சார். டே உன் கீழே உட்காரான் ஜாக் தான். ஏன்டா நீ மட்டும் தனியாக கூப்பிட்றாரு, ஏன்டா நான் கிளாஸ் லீடர் உங்கள்கிட்ட பல தாட்டி சொல்லிட்டேன், அசைன்மெண்ட் தானே சப்மிட் பண்ண கூப்பிட்றாரு, சப்மிட் பண்ண நான் பாட்டு வந்துடுவேன், சரி உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டா. சரி ஓகே வெயிட் பண்ணுறது தான் பண்ணு. சரி ஓகே. அப்போ ரிச்சர்ட் டேவை பக்கத்தில் எடுத்து, ஏன்டா வெயிட் பண்ண சொன்னவனா, இப்போ வேணான்னு சொன்னோன்னே எதுக்கு வேணான்னு சொல்ல நான் கேட்பான், வெயிட் பண்ணிட்டோம் பார்த்துக்கலாம், சரி எதையோ பண்ண. அப்போது கிளாஸ் ரூம்குள்ளே ஒன்றும் ப்ரொஃபஸர் வந்து, எஸ் சார், எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன்னா, அதாவது எல்லாம் கிளாஸும் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா நான் உங்ககிட்ட கொடுத்துருந்த அந்த டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஸ்டாஃப் ரூமில் சப்மிட் பண்ணிவிடு, அதெல்லாம் நான் சைன் பண்ணி கொடுத்துட்றேன், ஓகேவா. ஓகே சார். அண்ட் தென் அட்டெண்டன்ஸ் வேறு போடணும்ப்பா, அதில் வேறு எழுதணும், ஸோ அதனால் வந்துடுண்ணா ஸ்டாஃப் ரூமில். ஓகே சார். எல்லோரும் போயிட்டதுக்கப்புறம் வந்துடு. ஓகே சார். போட்டு கீழே உட்காந்துட்டு, பாரு ஜாக்கே நீ வீட்டுக்கு கிளம்பு. ஏன்டா, பின்ன இவ்வளோ வேலையும் இருக்குது, முடிச்சுட்டு வரதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகிடும், நீ எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு, நீ வீட்டுக்கு கிளம்பு சோக்கு, நான் எப்படின்னா பார்த்து வந்துக்கிறேன். எப்படின்னா பார்த்தனா எப்படி வருவேன், நைட்டு நான் பார்த்து வந்துக்கிறேன்டா, இல்லைனா அப்பா வேலையை முடிச்சுட்டு வரும்போது அப்படியே வரும்போது பிக்கப் பண்ணிக்க சொல்லிக்கிறேன், புரியுதா. சரி ஓகே அப்போ நான் கிளம்புறேன். சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புனா. சரி ஓகேடா, கிளாஸ் முடிஞ்சிடும் கொஞ்ச நேரத்தில், முடிஞ்சதுக்கப்புறம் போகிறோம், நீ தான் வரலன்ட்ட, நான் என்ன பண்ணுறது. சரி கிளாஸஸும் முடிஞ்சிடுச்சு, ஸோ எல்லாருமே கிளம்புறாங்க. அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டாஃப் ரூம் கிட்ட தான் போகிறான். ஜாக்சன் டேவே பார்த்துட்டு, சரி ஓகே நம்ம கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போயிட்டான்.
பட் அவனுக்கு மனசு கேட்கல. ஃப்ரெண்டு தனியாக வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு ஓரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் ஆச்சு, அவன் வரவே இல்லை. எல்லாருமே போயிட்டாங்க. ரிச்சடியாக அமுச்சு வச்சுருப்பான், நீ போயிடுற அப்படின்ட்டு. எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். டே வந்த மாதிரியே தெரியல. ஒரு வேளை போயிட்டுருப்பானோ? சான்ஸ் இல்லையே அவன் போகிறதுக்கு. இவ்வளோ நேரம் மேலே என்ன பண்ணுறான்? போயிட்டு இருந்தா சரி, ஓகே. எதுக்கு மேலே போய் செக் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தானா நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். போகலன்னா என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, நம்ம கிளம்பலாமா? இல்லைனா வெயிட் பண்ணிட்டோம், அவன் வேலையை முடிச்சுட்டே வரட்டும், அப்புறமாவே போய்க்கலாம் ஒன்றாவே. ஜாக்சன் மேலே போய் பார்க்குறான். ஸோ ஃபஸ்ட்டு அவன் ஸ்டாஃப் ரூம்லாம் போய் பார்க்குறான். பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அவனுக்கு ஒரு இங்கே தானே வரேன்னு சொன்னான், எங்கே போயிருப்பான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. சரி, ஓகே, எங்கேயும் போயிருக்க மாட்டான், இங்கே தான் எங்கன்னா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொரு ரூமாக போய் தேடி பார்த்துட்ருக்கான். அந்த ஸ்டாஃப் ரூம்லேருந்து எல்லா ரூமும் போய் பார்த்துட்ருக்கான். ஒரு வேளை அந்த சாரோட கிளாஸில் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. சாரிடா பெரிஸ், நான் வந்து ஃபுல்லாக போடலான்னு நினச்சேன். பட் இதுவே வந்து 1 hour கிட்ட ட்ராவல் ஆகிடுச்சு. ஸோ நல்லா வேணான்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் பார்ட் போட்டுடுறேன். இது போட்டேன்னா 2 நாள் இல்லைப்பா, இது போட்டு கொஞ்ச நேரத்துலேயே திரும்பி செகண்ட் பார்ட் வந்துடும், கண்டிப்பாக வரும். ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பைடா.